வெள்ளாக்குளம் எலும்பு ரோஸ்ட், மார்க்கெட் மட்டன் நெஞ்சு சாப்ஸ், சிம்மக்கல் வெங்காய குடல், விளக்குத்தூண் ஜிகிர்தண்டான்னு மதுர உணவுகளை சாப்பிட பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. நல்ல வெரைட்டியா ருசியா சாப்பிடலாம். Hola! Your dream vacation to Hong Kong starts from rupees 74,999 only with GT Holidays, South India's #1 travel brand. பழனி ஆண்டவர் சுவாமி திருக்கோயில்ல இருக்கக்கூடிய மூலவர் அவர் முருகரே கிடையாது, அவர் போகர் அப்படின்ட்டு சுகிசிவம் அவர்கள் பேசியது சமீபத்தில் ஒரு சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கிறது. நல்ல தெரிந்து தவறான கொட்டேஷன்ஸை கொடுக்குறோன்னு தெரிஞ்சாலும் இவர் இந்த செய்தியை பரப்பிட்டு இருக்கார். அவர் கொடுத்துருக்கிற பதிலே அதுதான். சிவனடியார்கள் இப்போ இறந்தால் அந்த இடத்துல சிவலிங்கத்தை வைப்பாங்க. அது மாதிரி அங்கே போகர் சமாதி மேலே இருக்கு, அதனால போகர் சமாதி பக்கத்தில் போகருக்கே சிலையை வச்சிருக்கலாம் அப்படிங்கிற. நான் சொல்றது ஆதாரம் கொடுங்க. இருக்கலாம், இப்படி இருக்கலாம், அப்படி இருக்கலாம், வேண்டியதில்லை. ஏன்னா இந்த கோயிலில் வர பணம் தான் இந்து அறநிலையத்துறையை ஒருத்துது. தொடர்ச்சியாக சுகிசிவம் மீது வைக்கப்பட்ட விமர்சனம் ஏற்கனவே இந்த அத்திவரதர் சம்பந்தமா அவர் பேசினதும் ஒரு சர்ச்சையாச்சு. இப்போ பழனி கோயில் பேசுறாரு. ஏன் இப்படி பேசுறாரு அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்க? அவருடைய ஸ்பீச் எனக்கு ஒரு நல்ல சாப்பாடு மாதிரி இருக்கு. பட் அதில் மூலையில் கொஞ்சோண்டு சைனட் இன்ஜெக்ஷன் போட்ட மாதிரி இந்த தியரிஸ் வருதுன்னு தான் வருத்தமாக இருக்கு. நீங்கள் அதுக்கு எங்கேருந்து ஆதாரம் கொடுக்குறீங்க? ஆரியன்கிறதுக்கு எங்கேயும் தியரி. இப்போ திராவிடங்கிற வார்த்தையே 6th செஞ்சுரிக்கு முன்னாடி கிடையாது. ஆரியன்கிறது ஒன்று உயர்ந்தவர்கள், உயர்ந்த சிந்தனை கொண்டவர்கள், இல்லை வடக்கு சேர்ந்தவர்கள்ங்கிற 1-2 கான்செப்டில் வருது. நீங்கள் வெளியிலிருந்து வந்தவர்கள்ங்கிறதுக்கு உங்கள்கிட்ட எங்கே இருக்குது சார்? இங்கே தமிழ்நாட்டில் முற்போக்காளர்னு சொல்லணும்னா 2 விஷயம் திருப்பி சொல்லணும். ஒன்று பிராமணரை எதிர்க்கணும், ஆரியரை திட்டணும், ஆரியர்னு சொல்லணும். 3வது பாசிச பாஜகன்னு சொல்லிட்டா முற்போக்காளர்னு பேர். மயிலாப்பூர் திருவள்ளுவர் கோயிலை பற்றி சொன்னார். 1973 அந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடந்தது. அங்கே தோண்டினப்போ ஒரு திருவள்ளுவர் சிலை கிடைக்கிது. அந்த திருவள்ளுவர் 14ஆம் நூற்றாண்டு இறுதி அல்லது 15ஆம் நூற்றாண்டுன்னு தமிழக தொல்லியல் துறை டேட் பண்ணுச்சு. அந்த சிலையில் திருவள்ளுவர் பூணலோடும் நெற்றிப்பட்டையோடும் இருந்தார். அந்த சிலை இப்போ எங்கே இருக்குன்னே தெரியல. ஐயா சுகிசிவம் அவர்களே, அதை மீண்டும் கொண்டு வந்து தர கேட்டுக்கொள்கிறேன். ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் தேவப்பிரியா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். சுகிசிவம் அவர்கள் பேசியது சமீபத்தில் ஒரு சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக பழனி ஆண்டவர் சுவாமி திருக்கோயில்ல இருக்கக்கூடிய மூலவர் அவர் போகர், அவர் முருகரே கிடையாது அப்படின்ட்டு சொல்றாரு. நாம போகர் அந்த நவபாஷானம் சிலையை செய்தவர் அப்படின்னு தான் படிச்சிருக்கிறோம். அங்கேயே அவருக்கு மலையடிவாரத்தில் அவருக்கு ஒரு சமாதி இருக்கு அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனா இப்போ இந்த மாதிரி ஒரு தியரி இவர் பிச் பண்றாரு இல்லையா, இதுல உங்களுடைய பார்வை? இல்லை, அவர் ரொம்ப ஜாகிரதையானவர். அவர் லா படித்தவர். சுகிசிவம் அருமையான பேச்சாளர், நல்ல நிறைய நூல்களை படித்தவர். அவர் மேலே நமக்கு மரியாதை இருக்குது. பட் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா பழனி கோவில் சுகிசிவம்னு போட்டால் கிட்டத்தட்ட ஒரு 20 இன்டர்வியூக்கு மேலே கடந்த 2 வருஷத்தில் கொடுத்துருக்கார். இது ஏன்னு பார்த்தால் இந்த ஆட்சி வந்த உடனே இவரை போற்றுகிறது. இவர் கருணாநிதியை புகழ்ந்து நிறைய பேச, இவரை HRNCEக்கு அட்வைசரி போர்டில் இவர் இருக்கார் இப்போ. ஸோ அந்த நிலையில் பழனி கோவில் ஆகமத்துக்கு கீழே வராதுன்னு ஃபஸ்ட்டு பேட்டி கொடுத்தார். ஆக்சுவலாக ஆகமங்கள் பிரதானமாக சிவனுக்கும் வைஷ்ணவத்துக்கும் உண்டு. வைஷ்ணவத்துக்கு 2 தான், சிவனுக்கு 28 உண்டு. அதில் உபாகமாக இருக்கிற ஒரு இந்த ஆகமத்தை வச்சு தான் பழனி கோயில் இருக்குங்கிறது ரெக்கார்டு தெளிவாக இருக்குது. இதுக்கப்புறம் இன்னொரு பேட்டியில் சொல்கிறார். அதோடைய இது பார்த்திங்கன்னா பல லட்சம் வைரலாக இருக்குது. அதாவது பழனி கோயில் ஒரு பிரிவினரால் கைப்பற்றப்பட்டது. இந்த கோயில் விஜயநகர சாம்ராஜ்யத்தின் ஆட்சியின் போது ராமபையர் என்ற தளவாய் பிராமணர் அங்கே அன்றைக்கு பூஜை செய்த, நான் அந்த ஜாதி பேர் கூட சொல்லலைங்களா, நான் சொல்லிடுறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, பண்டாரங்கள், அவங்கள்ட்ட நான் விபூதி வாங்கி பிரசாதம் வாங்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லைன்னு அவர் கூட்டி வந்த பிராமணர்களை பூஜைக்கு வச்சார்கள். அன்னைக்கு பிராமணர்கள் கைப்பற்றி கொண்டால் இன்னைக்கு மாற்றினா என்ன அப்படின்னு ஆர்கியூ பண்ணியிருக்கார். அதை வச்சு ஜாதியவாதத்தை பிராமணர்களை நிறைய கிட்டல் பண்ணியிருக்கார். இப்போ என்ன பிரச்சனைன்னு சொன்னால் அதுவும் இன்னும் மக்களுக்கு பெரிதாக போகணும்னு அந்த செப்பேடு இன்னைக்கும் பழனி கோவிலில் உள்ளது அப்படின்னு பெருசாக பேசுகிறாரு. இப்போ இந்த செப்பேடு ரொம்ப புதுசெல்லாம் இல்லை, எல்லாருக்கும் தெரியும். இது எப்படா இதோடைய செப்பேடில் என்ன இருக்குது? அதான் அங்கே வரேன். அந்த செப்பேடு இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் சொல்லலை. 1981 உங்களுக்கு ஜஸ்டிஸ் மகாராஜன் கமிட்டின்னு போட்டாங்க. அதாவது அனைத்து ஜாதியும் அர்ச்சகராக்கலாமா அப்படிங்கிற இஷ்யூவில் உங்களுக்கு எம்ஜிஆர் ஆட்சியின் கீழே ஜஸ்டிஸ் மகாராஜன் கமிட்டி போட்டப்போ அதில்
ஆகம மீறல்கள் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சில கோயில்கள் ரெக்கார்டு கொடுக்குறப்ப அதில் இந்த செப்பேடை காட்டியிருக்காங்க. அதாவது நாயக்கர் காலத்தில் ராமபையர் வந்தப்ப பண்டாரங்கள் கையிலேருந்து பிராமணர் கையில் இது போச்சு. நம்ம சரி, ராமபையர் கூட்டின்னு வந்திருந்தால் ஓகே, இந்த செப்பேடு நம்பிக்கைக்குரியதா இல்லையா அப்படிங்கிற ஆர்குமெண்ட்ஸ் நடந்து பலர் அந்த செப்பேடு போலின்னு அந்த காலத்துலேயும் சொல்லிட்டாங்க, இப்பயும் சொல்லிட்டு வராங்க. உங்களுக்கு தெளிவாக சொல்லணும்னு சொன்னால் தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம் சார்பாக சோழர் செப்பேடுகள்னு சொல்லி நூற்றுக்கணக்கான சோழர் செப்பேடுகளை பற்றி ஒரு பெரிய புக்கு, அதை தொகுத்து எடிட் பண்ணவர் ப்ரொஃபஸர் ஜி சங்கரநாராயணன், தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழக வெளியீடு. அப்கோர்ஸ் 2 ஆத்தர் பேர் இருக்கும், 2வது கோஆர்டினேட்டர் மெயின் ப்ரொஃபஸர். பட் இதை முழுக்க முழுக்க தொகுத்தவர் ப்ரொஃபஸர் ஜி. அவர் இந்த செப்பேட்டை பார்த்துட்டு இதில் கொடுத்துருக்கிற டேட்டு 2 டேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஒன்று கலியுக ஆண்டுன்னு 4000 சில்ட்ரன் சொல்லி 3102 தான் இது உங்களுக்கு மகாபாரதம் முடிஞ்ச டேட்னா அதுலேருந்து கலியுக ஆண்டுன்னு போட்டோம். சாலிவாகன ஆண்டுன்னு 2 டேட் கொடுக்குறாங்க. அந்த டேட்லாம் பார்த்தா பொது ஆண்டு 1400 15ஆம் நூற்றாண்டு வரும். இந்த செப்பேட்டில் இவர் ஆழ்ந்த காலம்னா 17ஆம் நூற்றாண்டு வரும். அதில் இருக்கிற எழுத்துக்களை பார்த்தீங்கன்னா 18ஆம் நூற்றாண்டு எண்ட் ஆர் 19ஆம் நூற்றாண்டு ஆரம்ப கால பீரியட். ஸோ இந்த செப்பேடு முழுக்க முழுக்க போலி. இன்னொன்று ராமபையர் கூட்டின்னு வந்திருந்தா மோஸ்ட்லி ஸ்மார்த்த பிராமணர்களாக கூட்டின்னு வந்திருக்கேன். இவர் இந்த அளவுக்கு ஜாதி பேசிட்டா நம்ம உண்மை இங்கே குறிக்கப்பட்டிருக்கிறது சிவாச்சாரியார்கள் கையில் தான் இருக்குது. ஸோ இதை சொல்லிவிட்டு அவரே இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணுறார். அதை அந்த ஸ்க்ரீன்ஷாட் கொடுக்குறேன் அவருடைய போஸ்ட். இது என்ன சொல்கிறாருன்னா, இது 10ஆம் நூற்றாண்டிலிருந்து அந்த கோயில் வெளியிட்டுள்ள நூல்கள் படியே சிவாச்சாரியார்கள் கையில் தான் பூஜை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இப்போ நல்லா தெரிந்து தவறான கொட்டேஷன்ஸை கொடுக்குறோன்னு தெரிஞ்சாலும் இவர் இந்த செய்தியை பரப்பிட்டுருக்கார். இதுதான் வருத்தத்துக்குரியது. இப்போ ஆகம கோயில் இல்லை, கோயில் சிவாச்சாரியர்கள் ஆகம கோவில் தான், குமாரதந்திரம்ங்கிற ஆகமத்தில் வரும். இது சிவாச்சாரியார்கள் கண்ட்ரோலில் தான் தான் இந்த பூஜையை நடத்துகிறார்கள் 1000 வருடமாக. இப்போ உடனே இது எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களுக்கு அவர் இப்போ என்ன எடுத்துட்டார், அங்கே போகர் சமாதி மேலே இருக்குது, அதனால போகர் சமாதி பக்கத்தில் போகருக்கே சிலையை வச்சிருக்கலாம். அவர் ரொம்ப தெளிவாக தன்னுடைய இதுன்னு தான் சொல்லிட்டார். ஆனால் நான் அவர்கிட்ட கேட்டது, எனக்கு வேறு ஏதாவது ஒரு சித்தர் கோவிலில் அந்த சித்தரை மூலவராக வச்சு வழிபடுற மெத்தட் எங்கேயாவது இருக்கா அப்படி? இன்னொன்று சித்தர் வழிபாடுங்கிறது, ஏன்னா இங்கே தமிழ் தேசியம்ங்கிறது ஒன்று ரொம்ப பிரபலமாக போயிட்டு இருக்கு. இல்லை, ஆனால் அதுக்கு ஒரு சின்ன குறுக்கீடு. இப்போ என்னன்னா, சித்தர் வழிபாடு பற்றி சொன்னீங்க. சித்தர் வழிபாடு, சித்தர் சமாதிகளில் நம்ம எல்லாமே போகும்போது அங்கே எல்லாமே சிவலிங்கம் பிரதிஷ்டை பண்ணி அதை அந்த சித்தர் வழிபாடின்படி அது ஒரு சிவன் கோயிலாக தான் இருக்கு. நம்ம நிறைய இடத்துல பார்த்துருக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இங்கே திருவாமியூர்ல இருக்கக்கூடிய சுவாமிகள் கோயில்ல கூட அந்த சித்தர் சமாதி மேல சிவலிங்கம் தான். ஸோ இது ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ அப்போ அது எப்படி நான் தான் சொல்லிட்டேன், அந்த சித்தருக்கு சிவலிங்கத்தை வச்சு வழிபடுறது வேற, மூலவரா அவரை வச்சு வழிபடுற டைப் இருக்கா? இன்னுமே கூட நீங்க சொல்ற எல்லாமே 19-20ஆம் நூற்றாண்டுல தான் இந்த டைப் வரும். இப்போ உதாரணமாக காஞ்சி மடத்தையே எடுத்துக்கோங்க. இப்போ பரமாச்சாரியாலை வச்சு எங்கள் எல்லா இடத்துலையும் வழிபடுறாங்க. எனக்கு அதில் முழு உடன்பாடு இருக்காருன்னா இல்லை, அவரே அதை ஏற்றுக்க மாட்டார். ஆனால் அவருக்கு முன்னாடி இருந்த யாருக்கும் அந்த மாதிரி ஒரு சிலையை வச்சு கழட்டு கிடையாது. இப்போ தான் இந்த சிலை ஈஸியாக பண்ண முடியறது, ரெப்ளிகாஸ் வருது, இந்த மெத்தடாலஜி வருது. சரி, இங்கே முருகன் கோவில் தாங்கிறது 10 நூற்றாண்டுகளாக இருக்குது. ஸோ இவர் என்ன பண்ணிட்டு, இதை நீங்கள் சொன்ன கிட்டத்தட்ட அவர் கொடுத்துருக்கிற பதிலே அதுதான். சிவனடியார்கள் இப்போ இறந்தால் அந்த இடத்துல சிவலிங்கத்தை வைப்பாங்க, அது மாதிரி இருக்கலாம் அப்படிங்கிற. நான் சொல்கிறது ஆதாரம் கொடுங்க, இருக்கலாம், இப்படி இருக்கலாம், அப்படி இருக்கலாம், வேண்டியதில்லை. ஏன்னா இந்த கோயிலில் வர பணம் தான் இந்து அறநிலையத்துறை ஒருத்தது. ஏன்னா அதாவது கோவில்களை அறங்காவலர்கள் தான் நீ கண்ட்ரோல் பண்ணணும். அதாவது தர்மகர்த்தாக்கள் எல்லாம் அறங்காவலர்கள், ஒன்று பரம்பரை அறங்காவலர் இருப்பாங்க. அப்படி இருக்கிறது கிட்டத்தட்ட 47,000 கோவில் இப்போ HRNC கீழே இருக்குது. அதில் ஒரு 1500 கோயிலுக்கோ 5000, அதிகபட்சம் 1000லேருந்து 5000 கோயிலுக்குள்ள பரம்பரை அறங்காவலர். மிச்சம் இருக்கிற 42,000 கோவிலில் 5% கோயிலுக்கு கூட அறங்காவலர் போடலை. எல்லாமே ஈஓஸ் போட்டு வச்சுருக்காங்க. கேஸ் போட்டு ஆர்டிஐயில் போட்டால் ஈஓவை எந்த ஜிஓ படி அப்பாயிண்ட் பண்ணிங்க, எனக்கு அதுக்கு ப்ரூஃப் கொடுங்கன்னா இன்றைக்கி வரைக்கும் கொடுக்கல. அதாவது அறங்காவலர்கள் ஏதாவது தப்பு பண்ணினால் ஃபார் ஏ ஷார்ட் டைம் உங்களுக்கு தக்கார்னு ஒருத்தரை போட்டு அதிகபட்சம் 3 மாதம், ரொம்ப ஜாஸ்தி 6 மாதம், அதாவது 2 மீட்டிங் 90 டேஸ்க்கு ஒரு தடவை மீட்டிங் போடணும். 2வது மீட்டிங்க்கு மேலே தக்கார் இருக்க முடியாது. பட் ஒரே தக்காராக பல வருஷங்கள் இருக்கிறதெல்லாம் இருக்குது. இதை எதிர்த்து பண்ண உடனே ஐ திங்க் 2019 20
கமிட்டியிலையோ ஒரு 5 பேரை இதை அரங்காவலராக நியமிக்கிறாங்க. ஓகே, பெரிய கோவிலாக இருந்தால் அரங்காவலர் நியமிக்கிறதுல 1959 HRNCE ரூல்ஸே என்ன சொல்கிறதுன்னா, ஒரு இதுக்கு 5 பேர் அரங்காவலராக நியமிக்கணும் பெரிய கோவிலாக இருந்தால். அதில் அவர்கள் அந்த உள்ளூர்காரராக இருக்கணும், 5 கிலோமீட்டர் சர்க்கிளில் இருக்கணும், அந்த சம்பிரதாயத்தை சேர்ந்தவராக இருக்கணும், ஓரளவு அந்த கோவில் நடைமுறைகளையும் ஆகமத்தையும் தெரிஞ்சிருக்கணும். 5 பேர்ல ஒருத்தர் பெண்ணாக இருக்கணும், ஒருத்தர் எஸ்சி சமூகத்தை சேர்ந்தவர். இதை இப்ப இந்த HRNC இஷ்யூ நம்ம தனியா பேசுவோம். இப்ப அதுக்கு முன்பாக சுகிசிவம் சொன்னதுக்கு வந்து சிலர் வந்து அவங்களும் வந்து டவுட் பண்றாங்க, இருக்கக்கூடும். ஏன்னா அவர் இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு, மருதமலை கோயிலையும் மென்ஷன் பண்ணி, மருதமலை கோயில் இருக்கக்கூடிய மூலவரும் அது வந்து சித்தர் சாமி அப்படின்னு சொல்றாரு. அவருக்கு வந்து முருகருக்கு வேற ஒரு பெயர் இருக்கு, சித்தர் சாமி அப்படிங்கிறாரு. அதுவும் ஒரு சித்தர் இருக்கக்கூடும் அப்படின்னு சித்தர் பழனி கோயிலுக்கு சித்தநாதன் ஒரு பேர் இருக்கு அப்படிங்கிறாரு. சித்தநாதன்னா சித்தர்களின் நாதன் முருகன். இன்னொரு ப்ராப்ளம், சித்தர்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ தமிழ் இலக்கியங்களை பொறுத்த வரைக்கும் கிரேடிங் பண்ணலாம், மொழி அடிப்படையில் எந்தெந்த பீரியடில் என்ன எழுதித்துன்னு பண்ணலாம். உதாரணமாக கல்விகுதின்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த கல்விகுதிங்கிறது பன்மைக்கு உயர்திணைக்கு போடவே கூடாது, பன்மைக்கு அக்ரிணைக்கு ரொம்ப ரேராக இருந்தால் போடுகள் அப்படிங்கிறது தான் தொல்காப்பியம் சொல்கிற விதி. சங்க இலக்கியத்தில் எக்ஸப்டிங் பரிபாடல் கலித்தொகையை தவிர எங்கேயும் கல்வி விதி கிடையாது. ஸோ அவை ரொம்ப பிற்காலத்தை சேர்ந்தது. திருக்குறளில் 3 இடத்துல வருது. இது மாதிரி யூஸ் பண்ணுற வேர்ட்ஸு இலக்கண மாற்றத்தை வச்சு டேட்டிங் பண்ண முடியும். இப்போ சித்தர் இலக்கியத்தை சித்தர்களை பற்றி ஆராய்ச்சி செஞ்சு PhD வாங்கினது பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில் பைபிள் அண்ட் விவிலியமும் தமிழ் சித்தர்களும்னு ஒரு இது மோசஸ் மைக்கேல் ஃபேரடே அப்படிங்கிறவர் பண்ணது. அவர் மெயினாக எடுத்துட்ட ரெஃபரன்ஸ் அவருடைய புக்ஸு தமிழ் சித்தாஸ்ன்னு சொல்லிட்டு ப்ரொஃபஸர் இது கமில் சிவலபிள் புக்கும் வெங்கட்ராமன் சொல்லிட்டு இன்னும் 3-4 பேர் அவருடைய தீசிஸில் இருக்கிறத நான் அப்படியே சொல்கிறேன். தமிழ் சித்தர்கள் என்பவர்கள் இந்திய ஞான மரபின் ஒரு கிளை தான். இப்போ இங்கே வந்து ரெவல்யூஷனரி சித்தர்கள் வந்து வேதத்துக்கு மாற்று இதெல்லாம் கிடையாது. இந்த இந்தியா ஃபுல்லாக சித்தர்கள் இருந்திருக்காங்க. அடுத்த பிக்கெஸ்ட் திங், சித்தர்கள் பெயரில் தமிழில் உள்ள அனைத்து பாடல்களும் பெரும்பாலும் 17-18ஆம் நூற்றாண்டுக்கு பிற்பட்டவை. அகத்தியர் பேரில் இருக்கிற அத்தனையும் அந்த பீரியட் தான். எக்ஸப்டிங் சிவவாக்கியர் இன்னும் ஒருத்தர் 2 திருமந்திரமும் 11-12 கிட்டத்தட்ட போகும். ஸோ இதுதான் வந்திருக்கு. ஸோ 17-18 தான் வருது. இப்போ போகருடைய காலம் அப்போ என்ன வரும்னு பார்த்தோன்னா, போகர் பண்ணினாருங்கிறதெல்லாம் கதைகள். சில இந்த கதைகள், அதாவது கோவிலில் உள்ள கதைகள், இது எல்லாமே பிற்காலத்தில் கொஞ்சம் பக்திக்காக சேர்க்கிறதும் நடக்கும். இப்போ அதை வச்சும் அந்த இதுலேயே ஒன்று சொல்லியிருக்கார், நீங்கள் வந்து இந்துக்கள் மாத்திரம் வந்து இது பண்ணலையா. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு நாகப்பட்டினத்தில் இருக்கிற தங்க புத்தரை எடுத்துன்னு வந்து அதெல்லாம் சரி பண்ணாங்க, இது கரெக்டா அப்படின்னு கேட்குறாரு. இது முழுக்க கட்டுக்கதை அப்படின்னு சொல்லி இது ராகவையங்கார் ஆழ்வார்கள் காலநிலைன்னு புக்கில் நிரூபிச்சிருக்காரு. இல்லை, அவர் அந்த இடத்துல என்ன சொல்ல வர்றாருன்னா, இப்போ வந்து அந்த மசூதி ரெஃபரன்ஸ் வச்சு அவர் சொல்கிறார். அதாவது இப்போ வந்து மசூதி இருக்கிறதுக்கு முன்னாடி அங்கே கோயில் இருந்துச்சு அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய இந்து திருக்கோயில்கள் எல்லாமே வந்து ஒரு காலத்தில் அது வந்து பௌத்த கோயில்களாகவும் சமண கோயில்களாகவும் இருந்துச்சு. அப்போ நம்ம பண்ணதெல்லாம் சரியா, அப்போ இப்போ இருக்க எல்லாத்தையுமே நம்ம புத்த விஹாரா மாற்றலாமா அப்படின்னு கேட்குறாரு. எக்ஸலண்ட், ரொம்ப அருமையான கேள்வி. இதில் என்ன விஷயம்னு சொன்னால், கோவில் வழிபாடு எப்போ வந்ததுன்னு புரிஞ்சுக்கணும். என்ன பிரச்சனைனா, எல்லாத்தையும் 2000 வருஷம் 5000 வருஷம் 3000 வருஷம் அப்படிங்கிறோம். கோவில் வழிபாடு சிலைகள் வச்சு கட்டுறது அப்படிங்கிறது எப்போ வந்ததுன்னு பார்த்தால், BC 1st century வாக்கில் குகை கோவில்கள் வருது. உங்களுக்கு எல்லோரில் ஆரம்பித்து அந்த பாம்பே ஒட்டி அங்கெல்லாம் வருது. இங்கே தமிழ்நாட்டில் பார்த்தா 7ஆம் நூற்றாண்டில் தான் தொடங்குது. கிட்டத்தட்ட கற்கோவில்கள் எழுப்பினது பல்லவர்கள் தான். முதல்ல கட்டின கற்கோவில் பல்லாவரத்தில் இருக்கிற கோவில் இன்னைக்கு மசூதியாக மாறி கிடக்கு. சரியா, அதுதான் உண்மை. சரியா, இப்போ வந்து கற்கோவில்கள் எழுப்பினது பல்லவர் காலம். அதிலிருந்து நம்மக்கிட்ட எல்லா காலத்துக்கும் உள்ள ரெக்கார்ட்ஸ் இருக்குது. எந்த கோவில் யார் கட்டினான்னு தெரியும். ஸோ அதுக்கு முன்னாடி அது புத்தர் கோவிலாக இருந்தது, சமணர் கோவிலாக இருந்ததுங்கிறது ஃபுல்லாக ஸ்பெகுலேஷன். எந்தெந்த ராஜா எதை கட்டினா நான் என்ன கட்டினேன்னு கல்வெட்டு எழுதிட்டு போயிருக்கான். இன்னொன்று பெருசாக அடிக்கடி என்ன வரும்னா, இந்தியாவில் இருக்கும் கல்வெட்டுகளிலேயே 1 லட்சம் கல்வெட்டுகளில் 60,000 தமிழ்நாட்டில். அந்த 60,000ல் 50,000 கிட்டத்தட்ட கோவிலில் தான் இருக்குது. ஸோ இன்னொன்று, நம்ம ஆகமங்கள் படி ஏற்கனவே வழிபாட்டில் இருந்த ஒன்று எடுத்து இன்னொன்றுலாம் மாற்ற முடியாது. இது வந்து நடைமுறை சாத்தியம் இல்லை. ஸோ இது ஸ்பெகுலேஷன். இதுக்கு என்ன சப்போர்ட் பண்ணுறதுன்னு சொன்னால் 2 விஷயம் சப்போர்ட் பண்ணும். ஒன்று வந்து அங்கங்கே கிடைக்கிற சில மகாவீரர் இல்லை புத்தர் சிலைகள்.
ரெண்டாவது காஞ்சிபுரத்தில் கச்சாபேஸ்வரர் கோயிலுடைய சந்நிதி வெளியில் சில இடத்துல சில புத்தர் சிலைகள் இருக்குது. அதை பற்றி பிரிட்டிஷ் காலத்தில் 19ஆம் நூற்றாண்டில் அந்த கோயிலை புனருத்தாரணம் பண்ணுறப்ப பல கோவில்களில் அங்கே கீழே ரோட்டில் கிடந்த புத்தரெல்லாம் எடுத்து அங்கே வச்சோன்னு அவங்க ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்கன்னு ப்ரொஃபஸர் சங்கர் நாராயணன் எடுத்து காட்டியிருக்காரு. ஸோ இப்போ என்ன ப்ராப்ளம்னா, நான் சின்ன பையனாக இருந்தப்போ பார்த்தீங்கன்னா பல இடத்துல அரசமரத்து பிள்ளையார் கோயில் இருந்ததுலாம் இப்போ காணும். இப்போ அந்த பிள்ளையார்லாம் எங்கேயோ கிடக்குது அப்படிங்கிறப்ப யாரோ பார்த்துட்டு எங்கேயோ மூலையில் கிடைக்கேன்னு. ஈவன் இன்னைக்கு நீங்கள் பல சிவன் கோயிலை சுற்றி வந்தால் நிறைய சின்ன சின்ன உடைஞ்சதோ நல்லா இருக்கிற விக்கிரகங்கள் அந்த மாதிரி விக்கிரகங்கள் எடுத்து வச்சிருக்கே தவிர புத்தருக்கு சமணருக்கு தனியாக கோவில் கட்டினார். இன்றைக்கும் நீங்கள் இதுக்கிட்ட பார்த்தீங்கன்னா திண்டிவனத்துலேருந்து அந்த இடத்துல சமணர் கோவில்கள் இருக்குது. மற்றபடி ஒரு பெரிய கோவில் எழுப்பியிருந்தால் எந்த ராஜா எழுப்பியிருந்தாலும் அவை மென்ஷன் பண்ணியிருக்கோம். பெரிய புராணத்தில் பார்த்தீங்கன்னா சிவன் கோயில்களை வழிபாட்டிலேருந்து தடுத்து அவர்கள் ஆக்கிரமித்து வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இவர்கள் மீட்டதாகத்தான் இருக்கே தவிர எங்கேயும் கிடையாது. ஸோ கம்யூனிஸ்ட் இந்த சித்தாந்தத்தை சொல்லிட்டு இருப்பாங்க, அங்கே சில கிடச்சிது இங்கே சில கிடச்சிது அதனால சமணர்கள்னு. இதுக்கு எங்கேயாவது ப்ரூஃப் கொடுங்க. சரி, நம்மக்கிட்ட எல்லாத்துக்கும் அட்லீஸ்ட் எக்ஸப்டிங் இவங்க ஆக்சுவலாக சங்ககாலம்ங்கிறது என்னங்கிறது ஒரு டிஸ்பியூட்டபிள் சப்ஜெக்ட். அதாவது சங்ககால சேரர்கள் வெளியிட்ட காசுகள் நம்மக்கிட்ட இருக்குது. சங்க காலத்தை எப்படி டேட் பண்ணணுங்கிறதுக்கு உங்களுக்கு இப்போ 1968 தஞ்சாவூர் தமிழ் மெட்ராஸில் நடந்த உலக தமிழ் மாநாட்டில் ஐராவத மகாதேவன் என்ன சொல்கிறாருன்னா, புகழூர் கல்வெட்டில் 3 சேரர்கள் பெயர் வருது. அவர்களுடைய காலத்தை குறிச்சிட்டு அவர்கள் யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. அதன் அடிப்படையில் தான் சங்க காலம் இனிமேல் டேட் பண்ணணும் அப்படின்னு அன்றைக்கி படிச்சுட்டார். இதை தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம் சார்பாக வெளிவந்த நூலில் அதனுடைய வைஸ் சான்சலரும் அதை தான் முன்னுரையில் சொல்லியிருக்கார். ஜார்ஜ் ஹார்ட் அவருடைய புக்லையும் இதை தான் சொல்லியிருக்கார். அந்த இவருடைய ஐராவத மகாதேவன் கட்டுரை புகழூர் கல்வெட்டை 200 ADன்னு சொல்லியிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த சேரர்களுக்கு பிற்காலத்தில் தான் உங்களுக்கு கிட்டத்தட்ட அடுத்த தலைமுறையில் தான் சேரன் செங்குட்டுவன் வர்றார். சேரன் செங்குட்டுவனுடைய காலம் அது பிரகாரம் பார்த்தா 188 243 வருது. அவருக்கு பின்னாடி 10 தலைமுறைகள் வாழ்ந்திருக்காங்க சேரர்கள் வரலாறு போட்டால். அப்போ சங்க காலம் என்பதே மூவேந்தர்கள் வாழ்ந்ததே 450 வரைக்கும் வரும். மூவேந்தர்களுக்கு பிறகு ஒரு 4-5 ஜென்ரேஷன் இருந்திருக்கு. ஸோ 600 வரைக்கும் வரும். பரிபாடல் கலித்தொகையில் இருப்பவைகள் கிட்டத்தட்ட சங்க முடிவில் தான் ஏற்பட்டது. 7ஆம் நூற்றாண்டு வரைக்கும் போகும். பட் இது எதையுமே நம்ம சொல்லாமல் எல்லாத்தையும் 2000 வருஷத்துக்கு முன்னாடி 2000 வருஷத்துக்கு முன்னாடின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ அவர் சொல்வதற்கு ஆதாரங்கள் இல்லை. எந்த ஆதாரம் இல்லை. ஒரு சில கோயில்கள் மாற்றங்கள் வந்திருக்கலாம். பட் எந்த ஒரு கோவிலுக்கும் அது கிடையாது. நீங்கள் இப்போ ஒன்றுமே இல்லை. இப்போ அயோத்திக்காக அவர் சொன்னார். அயோத்தி கோவிலில் அலகாபாத் ரிப்போர்ட்டை இது எடுத்து படிச்சிங்கன்னா இப்போ மார்க்சிஸ்ட் ஸ்காலர்ஸு புக்கு அந்த சைடில் பாபர் மஸ்ஜித் கமிட்டி கூப்பிட்டு மார்க்சிஸ்ட் ஸ்காலர்ஸை வச்சு புக்கு ரிலீஸ் பண்ணாங்க. அந்த ஸ்காலர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு இதில் விட்னஸ் பாக்ஸில் வச்சு கேள்வி கேட்டால் தே ஆர் ஆல் ரெஸ்பெக்டட் அஸ் த ஹையஸ்ட் ஸ்காலர்ஸ் ஆஃப் இந்தியா. அதை அவங்களே சொல்லியிருக்காங்க. தி அலீஜ்டு எக்ஸ்பர்ட்ஸுங்கிற வார்த்தை ஜட்மெண்ட்டில் இருக்குது. கூப்பிட்டு கேட்டால் ஐ ஹவ் நெவர் விசிட்டட் அயோத்தியா, ஐ ஹவ் நாட் ரெட் எனி புக்ஸ் ஆன் அயோத்தியா, ஐ ஹவ் ரிட்டன் திஸ் ஆர்டிக்கல் பேஸ்ட் ஆன் ஹியர்சே அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். இது ஜட்மெண்ட்டில் இருக்கிற வார்த்தை. இப்போ இது மாதிரி செய்திகள் நூல்களை இந்த மாதிரி ஒரு ஹைலி கான்ட்ரவர்ஷியல் சப்ஜெக்டில் இவங்க பண்ணது தப்பு. வி நார்மலி டு நாட் கமெண்ட் ஆன் விட்னஸஸ். But in this particular case, we are surprised and we are obliged to say that we are forced to tell this. அவங்கள கமெண்ட் அடிச்சிருக்கு. So this is what is a problem. So இது இவ்வளவு கான்ட்ரவர்ஷியல் சப்ஜெக்டில் பக்தர்கள் கோவிலுக்கு போகணும். இப்போ அந்த கோவில் பணத்தை எடுத்து அவங்க செலவு பண்ணிட்டு இருக்காங்க. கோவில்களை அவங்க நல்லா மெயின்டைன் பண்ணுறாருன்னு இவர் சொல்கிறார். அதுவும் விஷயம் வந்தீங்கன்னா அந்த பேட்டியில் அதுவும் வரும். பட் அது இல்லைங்கிறது நமக்கு தெளிவாக தெரியும். ஒன்றும் இல்லை. இப்போ நான் இன்னைக்கு தினமணியில் பார்த்தீங்கன்னா செகண்ட் பேஜ் ஃபுல்லாக இல்லை அவர் என்ன சொல்ல வர்றாரு, அது நான் கேள்வியாக வச்சிருந்தேன். ரைட். அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இப்போ இருக்கக்கூடிய இப்போ நிறைய பேர் இந்த கவர்மெண்ட்டை விமர்சிக்கிறாங்க. ஆனால் இந்த கவர்மெண்ட்டை விமர்சித்தாலும் கூட இப்போ இந்த கவர்மெண்ட் வந்ததுக்கு பிறகுதான் திருக்கோயில்களில் அந்த பணிகள் எல்லாமே சரியாக நடக்குது அப்படின்ட்டு ஒரு சொல்றாரு. இது எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஓகே, அந்த பேட்டிலேயே ஃபர்ஸ்ட் கேள்வி எப்படி வந்ததுன்னா 35,000 கோவில்கள் ஒருவேளை விளக்கேற்ற கூட வழி இல்லைன்னு சொல்றாங்களேன்னு சொன்னதுக்கு தான் இவர் அந்த பதிலாக சொல்லியிருக்கார். இந்த செய்தி வாட்ஸ்அப் செய்தி பொய் அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்றாரு. இப்போ பிரச்சனை என்னன்னா, நீங்கள் HRNC வெப்சைட்டுக்கு போய்ப்பாங்க, கோயில்களை ABCDன்னு பிரித்து வைக்கிறாங்க. ஏன்னு சொன்னால் 10 lakhs and above, Bனா 5 to 10 lakhs, Cனா below 5 lakhs, கடைசியில் 10,000 and less. அதில் 35,000 கோயில் இருக்கு. இது எல்லாமே டொனேஷன் வாங்குற அடிப்படையில் பிரிச்சிருக்காங்க. இல்லை, மொத்த வருமானம் மொத்த ஆனுவல் இன்கம் அவங்க கோயிலில் இன்கம் ஜென்ரேட்டிங் சோர்ஸை தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ 10,000 ரூபா ஆனுவல் இன்கம். சரி ஐயா, சிவமே எடுத்துப்போம்.
சுகி சிவம் ஐயா மிகச்சிறந்த பேச்சாளர். அவர் வரணும்னு சொன்னால் காசு வாங்கிட்டு தான் பேசுவார். அது தப்பு இல்லை. பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லைங்கிறது வள்ளுவர் கோட்பாடு. ஸோ பொருள் வேணும். ஆனால் உங்களுக்கு அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஆட்சி வந்த பிறகு ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டு அப்படி பூஜை நடக்காத கோயில்களுக்கு பணம் வர்ற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கோங்கிறார். ஃபிக்ஸட் டெபாசிட் எவ்வளோ? ஐயா, நானே ஒரு கேஸ் போட்டிருக்கேன் கோயில் விஷயத்தில். இந்த கோல்டு மெல்ட் பண்ணுற கேஸில் அரங்காவில் நியமிக்காமல் கோல்டு மெல்ட் பண்ணக்கூடாதுன்னு நானே ஸ்டே வாங்கியிருக்கேன். அது போன ஆட்சியில் தான், இந்த ஆட்சியும் இல்லை. அந்த போன ஆட்சி போட்டதை இந்த ஆட்சி கண்டினியூ பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி எடுத்துக்கிட்டா ஓகே. இப்போ நம்ம இதுக்கே வரும். இப்போ உங்களுக்கு இவரை பற்றியே ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்லிடுறேன். இவர் வந்து 2006-7 சென்னையில் கம்பன் கழகம் சார்பாக ராமன் எத்தனை ராமனடின்னு சொல்லிட்டு 8 நாளைக்கு ஒவ்வொரு வெவ்வேறு ஸ்பீக்கர்கள் எல்லாருமே பேராசிரியர்கள், கம்பராமாயணத்தில் எக்ஸ்பர்ட்டுகள். அதில் ஒரு நாள் இவருக்கும் கொடுக்குறாங்க. அந்த நிகழ்ச்சி ஸ்பான்சராக இது கிருஷ்ணா ஸ்வீட்ஸ்க்கு அவங்க வந்து இவங்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு நாமினல் அமௌண்ட், இது பக்தி ப்ரோக்ராம்ங்கிறதுனால பெரிய அமௌண்ட் கொடுக்க முடியாது, கொடுத்து பண்ணியிருக்காங்க. இது நல்லா நடந்தது. எல்லா ஸ்பீக்கர்ஸும் டிஃப்ரெண்ட்டாக ராமரை ஒரு இது அரசராக, ராமனை ஒரு இதுவா அப்படி காட்டுறாங்கன்னு சொன்ன உடனே அந்த 8 பேர்லேயே அதே டாப்பிக்கில் ராமன் எத்தனை ராமனடின்னு புக்காக கொண்டு வரலான்னு சக்தி விகடன் டிசைட் பண்ணிட்டு புக்காக கொண்டு வர்றாங்க. கொண்டு வரதுக்கு முன்னாடி 8 பேர்கிட்டையும் ஒரு வார்த்தை சொல்லிட்டு அவங்களும் ஒரு எக்ஸ்ட்ரா நாமினல் அமௌண்ட் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. மற்ற 7 பேரும் அதுக்கு எக்ஸ்ட்ரா ஏற்கனவே ஒரு தடவை பேமெண்ட் வாங்கியாச்சு, பரவாயில்லன்னு சொல்லிட்டு தேங்க்ஃபுல்லாக வாங்கிக்கிட்டு ஓகேன்ட்டாங்க. நான் பெரிய ஸ்பீக்கர், நான் இந்த அமௌண்ட்டுக்கெல்லாம் கொடுக்க முடியாது, எந்த சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டார். அந்த புக் இன்றைக்கும் பிரிண்ட்லையோ இல்லை இதுலையோ இருந்ததுன்னா இவருடைய கட்டுரை கிடையாது. ஸோ இவர் ஒரு நாளைக்கு ஒரு மீட்டிங்கு வரணும்னா 25. ஸோ அந்த சக்திவேல் வெளியிட்ட ராமன் எத்தனை ராமனடியில் இவருடைய பேச்சு பிரசுரமே வராது. ஸோ இவர் வந்து பணம் இல்லாமல் வரமாட்டார். நான் தப்புன்னே சொல்லலை. இவர் ஐ ஹாவ் குவாலிட்டி, எனக்கு இந்த ரேட்டு கொடுன்னு கேட்குறேன். இப்போ இவர் சொல்கிற ஒரு கோயிலுக்கு டெபாசிட் போட்டிருக்கோங்கிறது வருஷத்துக்கு மொத்தம் 2 லட்ச ரூபா டெபாசிட் போட்டோம். 12,000 கோயில் போட்டாங்க. அப்புறம் ஒரு 8,000 கோயில் நினைக்கிறேன், இஃப் மை ரிமெம்பரன்ஸ் இஸ் கரெக்ட். 2,000 ரூபா 2 லட்ச ரூபா டெபாசிட் பண்ணால் 7.5% வட்டியில் தமிழ்நாடு பவர் ஃபினான்ஸில் வருஷத்துக்கு 15,000 ரூபா வரும். இவருக்கு ஒரு நாள் மீட்டிங்க்கு 15,000 ரூபாய்க்கு இவர் ஒத்துக்க மாட்டார். 15,000 ரூபா வருஷத்துக்கு வந்தால் ஒரு நாளைக்கு 33 ரூபா. நீங்கள் தேங்காய் வாங்குவீங்களா, பால் வாங்குவீங்களா, பூ வாங்குவீங்களா, கோலம் போடுவீங்களா, என்ன பண்ண முடியும்னு யோசிச்சுக்கோங்க. இப்போ நல்ல கோவில் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஒரு பழைய கோவில் இருக்குது, சின்ன கோவில், சொத்து இல்லை, போய் இந்த கோயில் HRNC எடுத்துக்கோன்னா எந்த கோயிலுமே எடுத்துக்காது. அதே இதற்கு இவ்வளவு சொத்து இருக்குது, இவ்வளவு வருமானம் இருக்குன்னா தான் எடுக்கும். ஸோ நல்லா இருந்த கோயிலை எடுத்து இன்றைக்கி 35,000 கோயிலை இப்படி ஆக்கியிருக்கு. இப்போ இவங்க வந்தவொன்னே மாறிட்டாங்க. இவர் சொல்கிற ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கிட்டால், போன வாரம் ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஹைகோர்ட்டில் NSC போஸ் ரோடில், எண்ட் ஆஃப் தி NSC போஸ் ரோட், ஒரு கோயிலையே காணும், பிள்ளையார் கோயில் ஒன்றையே காணும், அது இருந்த இடத்துல குப்பை தொட்டிகள் இருக்குது அப்படின்னு ஒரு பக்தர் கம்ப்ளைண்ட் கொடுக்க, முதல்ல இல்லைன்னு பதில் சொல்ல, ஃபோட்டோ எடுத்து பழைய கோயில் இருந்த இடத்த காட்டின உடனே HRNC நான் திருப்பி கட்டித்தரேன்னு சொல்லியிருக்கேன். அண்ட் திஸ் இஸ் நாட் த ஃபஸ்ட் டைம். 2003 சட்டசபையில் ஒரு சட்டசபை உறுப்பினர் எழுந்து கேட்குறார், திருவண்ணாமலையில் பஸ் ஸ்டாண்ட் அருகில் இருந்த இடும்பன் கோவில் இடிக்கப்பட்டு அங்கு ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டப்பட்டுள்ளது. முதலமைச்சர் எழுந்து, மாண்புமிகு உறுப்பினர் தவறான தகவலை கூறுகிறார், இது பொய் அப்படின்னு சொல்கிறாங்க. காலையில் மதியம் சாப்பிட்டுட்டு வந்த உடனே இந்த அவைக்கு நான் ஒரு தகவலை கூற விரும்புகிறேன். காலையில் மாண்புமிகு சிவகங்கை உறுப்பினர் அவர் H. ராஜா அவர்கள் கூறிய பொழுது அவர் சொன்னது தவறு என்று சொன்னேன். நான் துறையில் மதிய உணவு போது கேட்டபொழுது அவர் சொன்னது சரி என்று உணர்ந்தேன். இப்பொழுது நான் அவருக்கும் இந்த அவைக்கும் அந்த இடும்பன் கோவில் மிக விரைவில் கட்டித்தரப்படும்னு 2003 சொன்னாங்க. நம்ம 2024 இருக்கிறோம். இன்னைக்கு வரைக்கும் கட்டப்படலை. அதே இடத்துல இடுமன் கோயில் பக்கத்தில் இன்னொரு கோயிலும் பஸ் ஸ்டாண்டு கிட்டே இல்லை. சுற்றி வர கிரிவல பாதையில் பக்த மார்கண்டேயர் கோவில்னு ஒரு கோவில், அந்த கோவில் 2014 இடுக்கப்பட்டு காஃபி கிளப்பாக மாறியிருக்கு. அதை எடுத்து உள்ளூரில் ஒருத்தர் கேஸ் கொடுக்குறார். உள்ளூர் கோர்ட்டில் போலீஸ் ஸ்டேஷன் நடவடிக்கையில் கேஸ் போடுறார், நடவடிக்கை எடுக்கப்படலை. ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டோன்னா நாங்கள் கட்டித்தரோன்னு சொல்லி அவங்க கட்டித்தரலன்னு கண்டெம்ட் போட்டால் எங்களுக்கு எங்கே இருந்ததுன்னே தெரியல அப்படின்னு பதில் கொடுக்குறாங்க. ஹைகோர்ட் என்ன பண்ணுறாங்க, ஒரு அட்வொகேட் கமிஷனரை நியமிக்கிறாங்க. அட்வொகேட் கமிஷனர் போய் பண்ணணும்னா அதுக்கு ஒரு நாளைக்கு 50,000 1 லட்சம் செலவு கொடுக்கணும். அவர் போயிட்டு வந்துட்டு எனக்கு இவங்க சர்வே நம்பர் டீட்டெயில் கொடுக்கல, என்னாலையும் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஹைகோர்ட் 6 மாதத்தில் கட்டி கொடுங்கன்னு 2022 இந்த கவர்மெண்ட் வந்த உடனே சொல்லிச்சு. இன்னைக்கு வரைக்கும் கட்டித்தரல. ஸோ அவருடைய கூற்று அப்படிங்கிறது சரியில்லை, தவறு அப்படிங்கிறது உங்களுடைய பார்வையா இருக்கு. இல்லை, இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும். ஒன்னே அந்த ஹைதராபாத் ஹைகோர்ட் ஆந்திரா கோர்ட்டில் என்ன சொன்னாங்கன்னா, 5 லட்சத்துக்கு கீழே வருமானம் இருக்கிற கோவில்களை எதுக்கு HRNC மெயின்டைன் பண்ணணும். இன்னொன்று HRNC ரோல் என்பது ஒன்லி சூப்பர்விஷன்.
இப்போ வக்ஃப் போர்டில் வந்து இந்த கோவில் இந்த மசூதிக்குள்ளே இப்படி தான் நீ இப்போ நடத்தணும், துவா நடத்தணும், இப்போ இது இப்படி சொல்லணும் அப்படின்லாம் எதுவும் பண்ணுறதில்ல. வேற இவங்க எல்லாத்துக்குள்ளேயும் நுழையிறாங்க. இப்போ இதே இதில் இன்டர்வியூவில் இன்னொரு கேள்வி வருது. ஆகம ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்தவங்கள பூசாரி அர்ச்சகராக வைக்கிறதுக்கு கேஸ் போட்டு தடுக்கிறாங்க. யாருன்னு கேட்டால் நான் சொல்ல மாட்டேன், என் பேரில் வழக்கு வருங்கிறார். இங்கே பிரச்சனை என்னன்னா, இவங்க ஆகம வகுப்புன்னு நடத்துகிறாங்க. அந்த ஆகம வகுப்பு சட்டப்படி செல்லாதுன்னு 2 தீர்ப்பு மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் கொடுத்துருக்காங்க. 2007 சென்ற முறை 2006-11 கருணாநிதி ஆட்சி வந்த பொழுது சத்தியவேல் முருகன்கிறவர் தான் அதை நடத்துகிறாரு. அவர் தன்னை கிருபானந்த வாரியார் பேரன்னு சொல்லிக்கிறார். அவர் நடத்துகிற வகுப்பில் சாமி மேலே தண்ணி அபிஷேகம் பண்ணுறது, சுவாமி மேல் நீராட்டுதல், நீர் ஊற்றுறது, இப்போ அப்போ இந்த திருமுறையை சொல்லு அது இதுங்கிறார். இது எதுவுமே ஆகம முறை கிடையாது. இவர் நடத்துவது ஆகமம் கிடையாது அப்படின்னு சொல்லி போய் சிவாச்சாரியார்கள் வழக்கு போட 2007 இது அப்போ வந்து ஹாலிடே பெஞ்சில் ஜஸ்டிஸ் டாக்டர் ஜோதிமணி அவர்கள் முழுமையாக இந்த கோர்ஸ் செல்லாது, இதை நடத்தக்கூடாதுன்னு ஜட்மெண்ட் வருது. இதை உடனே அப்பீலுக்கு HRNC சார்பாகவே அப்பீலுக்கு போகிறாங்க. போய் ஜஸ்டிஸ் ராமசுப்ரமணியம் போயிட்டு இந்த கோர்ஸில் படித்தவங்களை உங்கள் வீட்டுக்கோ என் வீட்டுக்கோ நம்ம விருப்பப்பட்டால் வீட்டில் நடக்கிற கிரகப்பிரவேசம், சிவலகாப்பு அந்த மாதிரி விஷயத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் படித்தவர்கள் யாரையும் ஆகம கோவிலில் பயன்படுத்தக்கூடாது, மாணவர்களை சேர்க்கும் பொழுதே அவர்களுக்கு சொல்லி கையெழுத்து வாங்கிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த கோர்ஸே இன்னும் சொல்ல போனால் இந்த அர்ச்சகர்கள் நியமனத்தை பற்றி ஃபஸ்ட்டு சேஷம்மாள் கேஸுங்கிறது ரொம்ப ஃபேமஸ். அப்போ இந்த அர்ச்சகர்கள் சார்பாக வாதாடின திரு பால்கிவாலா இந்த பாயிண்ட்டே சொல்லியிருக்காரு. நாளைக்கு கவர்மெண்ட்டே ஒரு கோர்ஸை நடத்திவிட்டு அவங்கெல்லாம் ட்ரெயின்டுன்னு சொன்னால் என்ன ஆகுன்னு சொன்னார். கிட்டத்தட்ட இப்போ அதே தான் நடக்குது. இன்னும் சொல்ல போனால் ஜஸ்டிஸ் மகாராஜன் கமிட்டியில் 8 வயசில் சேர்ந்து 10 வருஷத்துக்கு மேலே அவங்க படிக்கிறாங்க. அது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. 5லேருந்து 7 வருஷம் கொடுக்கணும். அப்படி பண்ணினால் கூட அன்லஸ் இது பார்லிமெண்ட்டில் அமெண்ட்மெண்ட் பாஸ் பண்ணாலே வழியே பண்ண முடியாதுன்னு அதுதான் அவருடைய ரெக்கமெண்டேஷன். அவர் சொன்னது 2 வருஷத்துக்கு படித்தா அசிஸ்டண்ட்டாக போடலான்னு சொன்னால் கூட இது எல்லாம் பண்ணணும்னு சொன்னால் இட் ஷுட் பி ஆர்டிகல் 25-26 அமெண்ட்மெண்ட் வந்தாலே வழிய முடியாதுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இவங்கள ஒரு கோர்ஸ் இப்போ நான் சொல்கிறேன் 30 நாளில் வக்கீல் ஆவது எப்படி, 90 நாளில் ஜட்ஜ் ஆகுது எப்படின்னு நான் ஒரு புக்கையோ கோர்ஸையோ நடத்திட்டா ஹைகோர்ட் ஜட்ஜாக என்ன போடலன்னு நான் கேட்க முடியுமா? ஸோ இதெல்லாம் உள்ளுக்குள்ளே நுழையிறது. ஓகே. இப்போ இவர் இந்த பழனி கோயில் சம்பந்தமா இவர் பேசியதாகட்டும், இல்ல இவர் தொடர்ச்சியாக வந்து சுகிசிவம் மீது வைக்கப்பட்ட விமர்சனம் வந்து ஏற்கனவே இந்த அத்திவரதர் சம்பந்தமா அவர் பேசினதும் ஒரு சர்ச்சையாச்சு. இப்போ பழனி கோயில் பேசுறார். ஏன் இப்படி பேசுறார் அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்க? இதோட பின்னணி என்னவா இருக்கும் நீங்க யோசிக்கிறீங்க? இல்ல, அவர் வந்து ஆன்மீக பேச்சாளராக கேரியரை தொடங்க அவர் வக்கீலுக்கு படித்தவர். பிஎல் அவருடைய கேரியரை பார்த்தீங்கன்னா பிஎல் படித்தவர். ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணல. தன்னை ஒரு பேச்சாளராக பார்த்துக்கணும்னு பார்த்தா இப்போ நீங்கள் தமிழை வச்சு வாழ்க்கை வாழறவங்கன்னு எடுத்துக்கிட்டா, ஈவன் எழுத்தாளர் சுஜாதாவோ பாலகுமாரன் எடுத்துக்கிட்டா கூட, ஈவன் ஜெயமோகன் கூட எடுத்துக்கிட்டா, அவர்கள் தன்னுடைய அதர் கேரியரை வச்சுக்கிட்டு தான் இதில் வந்தாங்க. இவர் ஆரம்பத்திலேயே தமிழை வச்சுக்கணும்னு ஒன்று, அவர் ஆரம்பித்த காலத்தில் தமிழை வச்சுட்டு பண்ணால் தேங்காய் மூடி கச்சேரி தான் நடக்கும். ஸோ இவர் வந்து சுயமுன்னேற்றம் அது மாதிரி மற்ற விஷயங்கள் எடுத்துக்கிட்டு சீர்திருத்தத்தையும் பேசணும்னு ஆரம்பித்தார். அவர் ஆரம்பித்த ஒரு சில வருடங்களுக்குள்ள டிவிக்கள் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ சன் டிவி போன்றவை. ஸோ சன் டிவி போன்றவை வந்த உடனே அவருக்கு வந்து அவைகள் ஆர் கண்ட்ரோல்டு பை டிஎம்கே குரூப். அதுக்கு அடுத்தது வெளிநாடுகளில் வாழும் தமிழர்கள் அல்லது மற்ற மாநில பாம்பே இதில் இருக்கிற தமிழ்ச்சங்கம், அவையெல்லாம் ஒரு காலத்தில் ஆரம்பித்து வச்சவர்கள் பிராமணர்கள். பட் அதுக்கப்புறமா மற்றவங்க சேர்ந்ததுக்கப்புறம் பாரதியை பற்றி பேசுவோன்னு ஆரம்பிச்சது. இப்போ ஈவேராவும் வந்துடுச்சு. இப்போ ஏதோ ஒரு ஸ்பீச்சில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு ஈவேராவும் ஒன்று, சங்கராச்சாரியாலும் பரமாச்சாரியன் தெய்வத்தின் குரல் ஒரு பக்கம் இருக்குது, ஈவேரா ஒரு பக்கம் இருக்குன்றார். இவருடைய ஸ்பீச்சை இவர் ஆரம்பிக்கிறப்பவே என்ன சொல்வார்? என்னை நன்றாக படைத்தனை தமிழை நன்றாக வளர்ப்பேன், தமிழ் சனியன் தமிழை ஒழிக்கவே திராவிடம்னு சொன்னவர் ஈவேரா. தமிழ் ஏன் காட்டுமிராண்டி பாஷைன்னு சொல்லி இது சென்னை உலக தமிழ் மாநாடுக்கு நடத்தினப்போ அதுக்கு அது ப்ரொட்டஸ்டாகவே தான் அந்த புக்கையே போட்டார். இன்றைக்கி அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஈவேராவும் தமிழுமா இல்லை பெரியாரும் தமிழும்னு பேரை மாற்றுறாங்க. அவர் வச்ச பேர் அது கிடையாது. ஸோ இப்போ வந்து இது எல்லாம் ஏன்னா அவருக்கு அந்த மாதிரி அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, மற்ற மதங்களை இன்னொன்று லைன்ஸ் கிளப்பு அதுக்கெல்லாம் போகிறார். ஸோ இவ சுயமற்ற அப்படி பேசுகிறப்ப ஃபாரினில் போய் பேசணுன்னா கல்ஃபில் பேசினா முகமது புகழணும்னு பார்க்குறாரு. முகமது புகழ்ந்து இவர் ஒரு சம்பவம் சொல்கிறார். அதை நான் என்னுடைய முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ்ட்டு கேட்டால் நெய்தர் ஹதீஸில் கிடையாது, நார் இதில் கிடையாது, யாரோ பரப்பி விட்ட கதையே பரப்புறாரு. இப்போ இவர் ஒன்று தன்னை ஒரு ரிஃபார்மிஸ்டாக கருதிக்கிறார். ஸோ அதனால தான் அத்திவரதரை பற்றி ஏன் கூட்டத்தில் போகிறீங்க, எனக்கும் அந்த கொள்கை உண்டு, நானும் கூட கூட்டத்தில் போகல. பட் சிலதை கனி இருப்ப காய் கவர்ந்துட்டு எதை சொல்லணுங்கிறத பார்க்கணும். இன்னொன்று அஃப்கோர்ஸ் 2 விஷயம் இருக்குது. அவர் 1.5 மணி நேரம் பேசுகிறப்ப அவர் கொடுக்குற கண்டென்ட்டுன்னு சொல்லிட்டு நமக்கு எது வேணுமோ எடுத்து போடுறதும் இருக்குது. பட் பழனி விஷயத்துலையோ இன்னொன்று பார்த்தா அவருடைய பல பழைய ஸ்பீச்சை கேட்டாலும்
முருகர் வேறு சுப்பிரமணியர் வேறுன்னு சொல்லி ஒரு கான்ட்ரவர்சி வந்துச்சு. அப்போ அவர் ஒரு ஆதாரமாக ஒரு திராவிடர் கழகம் கவிஞர் எழுதின புக்கை கோட் பண்ணார். அதை எடுத்து திரு ரங்கராஜ் பாண்டே கேட்ட உடனே அதை பற்றி பேச வேண்டான்ட்டார். அப்போ நீங்கள் வந்து ஒரு ஆன்மீக ஸ்பீக்கர்னா அதுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய திருமுருகாற்றுப்படையோ திருப்புகழோ இது அந்த மாதிரி கொடுக்கணும். யாரோ 20th century ஸ்பீக்கர் எடுத்து கொடுக்க முடியாது. அதே போல் இப்போ இவர் கொடுக்குற அதே மாதிரி கவர்னர் எடுத்து பேசுகிறார் அந்த ஸ்பீச்சில். ஐ மீன் நான் வக்கீல் கேஸ் போடுறவங்க என்ன போட்டுருவாங்களோன்னு சொல்லி கவர்னர் பேசுகிறப்ப ரவின்னு பேர் சொல்லி கூட யூஸ் பண்ணுறாரு. எனக்கு ரொம்ப பயமாக போச்சு. ரொம்ப கீழே இது வரைக்கும் இப்போ வண்ணை ஸ்டெல்லா லெவலுக்கு போயிடுவாரோன்னு பயந்தேன். ரொம்ப டச் அண்ட் கோல மிஸ் ஆச்சு. அப்போ அவர் கவர்னருக்கு என்ன தெரியும்? அவருக்கு வந்து கால்டுவெல் இது இப்போ ஒப்பிலக்கணத்தை படிச்சிருப்பார். கால்டுவெல் எழுதுனது இங்கிலீஷில் தான் இருக்குது. சரி, கால்டுவெல்லுடைய ஃபேமஸ் புக்குன்னு பார்த்தா 3 புக்கு. ஒன்று வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச திராவிடியன் லாங்குவேஜஸ் ஒப்பிலக்கணம், 2வது திருநெல்வேலி ஸ்டானார்ஸ்னு, 3வது திருநெல்வேலி ஹிஸ்ட்ரி. திருநெல்வேலி ஸ்டானார்ஸுங்கிறது பேன் பண்ணப்பட்ட புக் இந்தியாவில். அதுக்கப்புறமாக தான் வெளிவந்தது. அதில் நாடார்களை பற்றி அவ்வளவு கேவலமாக கீழ்த்தரமான எழுதியவை சிபிஎஸ்ல புக்கில் வந்ததுக்கப்புறம் இப்போ டிலீட் பண்ணணும்னு ப்ரொட்டஸ்ட் ஆகி டிலீட் ஆகி. ஸோ அவர் வந்து இஸ் நாட் அன் அன்பயஸ்ட் ஸ்காலர். ஸோ உங்களுக்கு கால்டுவெல் பிடிக்கவும் பிடிக்காது, உங்கள் விருப்பம். இன்னொன்று லிங்குவிஸ்டிக் சிமிலாரிட்டிஸை வச்சு அன்றைக்கி அவர் கிராமர் எழுதினார். இன்றைக்கி கால்டுவெல்லுடைய இந்த கிராமரை வந்து பெரிய அளவில் யாரும் பார்க்கல. போற்றப்படுகிறது இவங்களால். பட் உங்களுக்கு கால்டுவெல்லுடைய தியரியுடைய அடிப்படை ஃபண்டமெண்டல் லிங்குவிஸ்டிக் குரூப்ஸில் திராவிடியன் லாங்குவேஜஸை அவர் தமிழ் இஸ் மோர் சிமிலர் டு சித்திக் லாங்குவேஜஸ் விச் இஸ் க்ளோசர் டு அந்த இது இந்த ஏஷியன் பார்டர்ஸ் க்ளோஸ் டு ரஷ்யா. அங்கேருந்து சித்திக் மொழியில் சித்திய மொழி குடும்பத்தை சேர்ந்தது தமிழ். அவர்கள் இன்றைக்கும் பாகிஸ்தானில் இருக்கிற சிந்தில் பிருகுவின்னு ஒரு திராவிட மொழி இருக்குது. அதனால கைபர் போலன் கணவாய் வழியாக வந்தவர்கள் தான் தமிழ் மொழி பேசும் திராவிடர்கள். இதுதான் கால்டுவெல்லுடைய தியரி. இதை இவர் ஏற்றுக்கிறாரா? இதுக்கு அடுத்தது இந்த தியரி 1860 1880 எழுதுனுச்சு. இன்றைக்கும் என்ன தியரின்னு சொன்னால், ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் இன்றைக்கி ஏஷியன் ஏஷியா இது சான்ஸ்கிரிட் டிபார்ட்மெண்ட் அண்ட் ஏஷியன் ரிசர்ச்சுக்கு ஹெச்ஓடியாக இருக்கிறோம் மைக்கேல் விட்சல். அவருடைய புக்கில் என்ன சொல்கிறார்? ரிக்வேதத்தில் அரௌண்ட் 15 to 20 வேர்ட்ஸ் ஆர் கன்சிடர்ட் திராவிடியன் அண்ட் தே கம் இன் தி லேட்டர் மண்டலம்ஸ் which he dates closer to 900 or 1000 BCE. So Dravidians came to India only around 900 to 1000 BCE. So அப்போ இவர் அந்த இவருடைய ஸ்பீச்சில் என்ன சொல்கிறாருனால், வேதங்கள் உருவாகிய அந்த காலகட்டத்திலேயே தமிழகத்தில் தனிப்பட்ட முறையில் விஷ்ணு வழிபாடுகள் இருந்தன. வடக்கிலிருந்து வந்தவர்கள் அதை இணைத்து கொண்டார்கள். அப்படிதான் முருகனும் சிவனும் சிவனும் ருதனும் ஒன்றாச்சு, விஷ்ணுவும் இதுவும் ஒன்றாச்சு, இப்படின்னு முருகனும் சுப்பிரமணியம். இதுக்கெல்லாம் எங்கேயுமே அதில் ஆதாரம் கிடையாது. இதெல்லாம் 19th century 20th century தீசிஸ். இப்போ இதை பண்ணினது ஃபுல்லாக மார்க்சிஸ்ட்டுகளும் இவர்களும். இன்றைக்கி சங்க இலக்கியத்தில் 161 புறநானூறு 161 எடுத்துக்கிட்டிங்கன்னா, சிவன் வாய் ஓயாமல் 4 பாகம் கொண்ட வேதங்களையும் 6 அங்கங்களையும் கொண்டதையும் வாய் ஓயாமல் போதிக்கிறார்னு இருக்குது. விஷ்ணுவை வேத முதல்வர்னு சொல்லி பரிபாடல்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் அதுக்கு எங்கேருந்து ஆதாரம் கொடுக்குறீங்க? ஆரியன்கிறதுக்கு எங்கேயும் தியரி. இப்போ திராவிடியன்கிற வார்த்தையே 6th century முன்னாடி கிடையாது. ஆரியன்கிறது ஒன்று உயர்ந்தவர்கள், உயர்ந்த சிந்தனை கொண்டவர்கள், இல்லை வடக்கு சேர்ந்தவர்கள்ங்கிற 1-2 கான்செப்டில் வருது. நீங்கள் வெளியிலிருந்து வந்தவர்கள்ங்கிறதுக்கு உங்கள்கிட்ட எங்கே இருக்குது? இல்லை, அதில் இன்னொரு விஷயமா என்ன சொல்கிறாருன்னா, அதோட நம்ம கன்க்ளூட் பண்ணலாம். என்னென்னா, பிராமணராக நான் இல்லை அப்படிங்கிறதாலேயே நிறைய இடத்துல வந்து நான் வந்து ஒரு அவமானப்படுத்தப்பட்டேன் அப்படின்ற அந்த சென்ஸ்லையும் வந்து ஒரு விஷயம் சொல்கிறார். இதை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? சுகிசிவம் எல்லாரும் போற்றப்படுபவர். தமிழகத்தில் பெரும்பாலான மடங்கள், ஆதீன மடங்கள் பிராமணர் கையிலேயே இல்லை. எக்ஸப்டிங் 1-2 காஞ்சி மடமோ இன்னும் 1-2 காஞ்சி மடம் ஒன்று தான் எனக்கு தெரிஞ்சு பியூர்லி பிராமணிக்கல் நினைக்கிறேன். மேபி வைஷ்ணவத்தில் சிலது இருக்கலாம். ஆதீன மடங்கள் இவரை மதிக்கலைன்னா அவங்கள தான் கேட்கணும். காஞ்சி மடத்தில் இவரும் போயிருக்கார். இவரை அவங்களும் வரவேற்று நல்ல முறையில் தான் நடத்திருக்காங்க. இவருக்கு வந்து ரிஃபார்ம் பேசுகிறப்ப ஆதீனங்கள்லாம் வந்து ஒரே ஜாதியிலேருந்து வரக்கூடாதுன்னு ஒரு தடவை சொல்லியிருக்கார். இப்போ இவருக்கு நெருக்கமான திமுகவில் வந்து ஒரே குடும்பத்துலேருந்து வரதை பற்றி இவர் கமெண்ட் அடிக்க மாட்டார். கேட்டால் என்னுடைய சப்ஜெக்ட் இல்லைன்ற. நீங்கள் ஒருத்தரை பற்றி தெரிஞ்சு தொடர்ந்தே அதே மாதிரி ஆதீனத்தை தூக்கின்னு போகிறது தப்பு இல்லை. இதில் பிராமணர்களை எதிர்த்தாதான் நம்மள வந்து ரிஃபார்மராக ஏற்றுப்பாங்க அப்படிங்கிற ஒரு டெண்டன்சி இருக்குது அதுக்கு பின்னாடி. சார், இங்கே இந்த தமிழ்நாட்டில் முற்போக்காளர்னு சொல்லணும்னா 2 விஷயம் திருப்பி சொல்லணும். ஒன்று, பிராமணரை எதிர்க்கணும், ஆரியரை திட்டணும், ஆரியர்னு சொல்லணும். 3வது பார்ப்பன பாசிச பாஜகன்னு சொல்லிட்டா முற்போக்காளர்னு பேர். சரி, எந்த கட்சியிலையும் எல்லா இந்த ப்ராப்ளங்கள் உண்டு. ரிசர்வேஷனை வந்து வேண்டான்னு எதிர்த்தவர் ஈவேரா. பின்னி போராட்டத்துக்கு அப்போ
சென்னையில் உள்ள அனைத்து பறையர்களும் மெட்ராஸை விட்டு வெளியேற்றப்படணும், அவர்கள் ஒரே இடத்துல குடியேறாமல் பிரித்து வைக்கணும், மீண்டும் இன்னொரு தடவை போராட்டம் பண்ணக்கூடாதுன்னு பி. தியாகராஜன் செட்டியார் சொல்லியிருக்காரு. இதை தீர்மானமாகவே கார்பரேஷனில் கொண்டு வந்தாங்க, நீதி கட்சி டைத்தில். ஸோ இதுதான் இவர்களுடைய ஹிஸ்ட்ரி. ஸோ இப்போ ஒரு கட்சியை மாத்திரம் திட்ட முடியாது. இன்னும் சொல்ல போனால் பிஜேபியை எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் அதில் இருக்கிற பிரசிடெண்ட்டோ பிரைம் மினிஸ்டரோ இதுக்கு சபாநாயகரோ யாருமே எந்த ஜாதியோ ஒரு ஜாதியோ இல்லை பிராமணின்ஸோ கிடையாது. ஸோ இப்படி சொல்கிறதுனால பிராமின்ஸ் யார்? தொல்காப்பியத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்ப்பனித்தன் பண்டை தொல்குடின்னு இருக்குது. பண்டை தொல் எல்லாமே பழமையானவர்கள்னு சொல்லுது. ஸோ இதை பிராமின்ஸை வெளியிலேருந்து வந்தவங்கன்னு சொன்னால் ஹிந்து மதத்தை அந்நியப்படுத்த முடியும் அப்படிங்கிறது நான் சொல்லலை, சொன்னது செயின்ட் சேவியர். இன்றைக்கி சவேரியார் பள்ளின்லாம் பார்க்குறீங்க, அவருடைய லைஃப் அண்ட் லெட்டர்ஸ் ஆஃப் செயின்ட் சேவியர் இதில் எழுதியிருக்கார். இஃப் தெர் இஸ் நாட் அ பீப்புள் கால் த பிராமின்ஸ் ஐ வுட் ஹவ் கன்வெர்டட் தி என்டையர் பாப்புலேஷன் ஆஃப் கோவான்னு எழுதியிருக்கு. ஸோ என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு நேரடியாக மோதி பார்க்குறாங்க, முடியல, அவங்கள வெளியிலேருந்து வந்தவங்கன்னு சொல்கிறது, அவங்கள வில்லனைஸ் பண்ணுறது, இது நடந்துகிட்ருக்கு. அவங்கள ஆரியர்கள் வெளியிலேருந்து வந்தார்கள்னு சொன்னாங்க, அப்புறம் ஆரியர் தேரியே ஃபெயில் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் இப்போ வடக்கர்கள்னு சொல்கிறது. அதை தான் இவர் பண்ணுறார். பிரச்சனை என்னென்னா அவருடைய ஸ்பீச் எனக்கு ஒரு நல்ல சாப்பாடு மாதிரி இருக்குது, பட் அதில் மூலையில் கொஞ்சோண்டு சைனட் இன்ஜெக்ஷன் போட்ட மாதிரி இந்த தியரிஸ் வருதுன்னு தான் வருத்தமாக இருக்குது. அவருடைய ஸ்பீச்சஸ், அவருடைய நாலேஜ் ஆர் ஸ்டில் எக்ஸலண்ட். எனக்கு அதில் 10% கூட எனக்கு தெரியாது. இப்போ இதுதான் பிரச்சனை. நீங்கள் ஆரியன் தியரியை ஏற்றுக்கிட்டால் ஆன்மீகம் பேசாதீங்க. நமக்கு திருப்புகள்லையோ தேவாரத்திலையோ எங்கேயுமோ அந்த தியரிக்கு கிடையாது. தேவாரம் முழுக்க வேதத்தின் முதல்வன் சிவன்னு சொல்லும், பிரபந்தத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா வேதத்தின் முதல்வன் விஷ்ணுன்னு சொல்லும். ஸோ இப்படி இருக்கிறப்ப வேதம் இல்லாத சைவம், வேதம் இல்லாத வைஷ்ணவம்னா இதுதான் தமிழ் தேசியம் பேசுகிற அல்லது கிறிஸ்துவத்துடைய வழி. அவங்களுக்கு இன்னும் சொல்ல போனால் சைவங்கிற வார்த்தையே தமிழ் கிடையாது. தொல்காப்பியத்துப்படி சகர கிழவி ஐ மொழி முதல் வாராதுன்னு. ஸோ சைவம்னு சொல்லாமல் சிவனியம்னு எழுதுவாங்க, வைஷ்ணவம்னு எழுதக்கூடாதுன்னு விண்ணவம்னு எழுதுவாங்க, மாலியம் சொல்லுவாங்க. ஸோ இந்த கான்செப்டுக்குள்ளே நீங்கள் ஏன் நுழையிறீங்க? நீங்கள் ஆன்மீக ஸ்பீக்கர். இப்போ இதையும் பேசிட்டு உங்களை மதிக்கணும்னு சொன்னால் இப்பயும் உங்களுடைய நாலேஜை நான் மதிக்கிறேன். இன்னும் சொல்ல போனால் இப்போ திருவள்ளுவரை பற்றி அவர் சொல்லு, திருவள்ளுவருக்கு இதையும் இதை முடிச்சுட்டு நான் முடிச்சுக்கிறேன். திருவள்ளுவருக்கு எப்படி காவி போடலாம் அப்படின்னு கேட்குறாரு. திருவள்ளுவர் மதங்களை கடந்தவர் அப்படின்னு சொல்கிறார். ஐயா மதங்களை அதுக்கு என்ன காவி போட்டதுக்கு என்ன உதாரணம் கொடுக்குறாருன்னா, திருவள்ளுவருக்கு கோவில் மயிலாப்பூரில் இருக்கிறது, அந்த கோவிலில் அவர் வாசிகையோடு இருக்கிறார்ங்கிறார். அந்த கோயில் எங்கள் இந்து ஹெச்ஆர்என்சி கீழே தானே இருக்கு, அப்போ ஹிந்துன்னு தானே ஆகுது. அதையும் சொல்ல மாட்டேன்றீங்க. அடுத்தது காமத்துப்பால் எழுதி உள்ளார், அறம் எனப்பட்டதே இல்வாழ்க்கை அப்படிங்கிற. ஸோ திருக்குறள்ங்கிறது மொத்தம் 1330 குறள் இருக்கு. பிளஸ் கபாலீஸ்வரர்ல அந்த நாயன்மார்களை கொண்டு போகும்போது அதுல 64வது நாயன்மார் 64 எடுத்துன்னு போறான். இல்ல அது அப்புறம் வச்சு அது கூட பிற்காலத்துன்னு சொல்லிட முடியும். இப்போ நான் திருப்பி வரேன். திருக்குறள்ங்கிறது 1330 கொண்டது. இப்போ என்னன்னா கடவுள் வாழ்த்து அதிகாரத்துல கடவுள் பேரை அவர் சொல்லவே இல்லை. ஆதி பகவன்கிறது பரம்பொருள் இல்லை பிரம்மம்னு சொல்லும். பட் அதை தவிர மீதி வாளறிவன், மலர்மிசை ஏகினான், இது எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் பண்பு பெயர்களாக இருக்குது, குணப்பெயர்கள். அதாவது சத்குண பிரம்மம் நிர்குண பிரம்மம்னு இருக்குது. ஸோ இதில் சத்குணம்னா நல்ல குணங்கள் அந்த இதில் சொல்லியிருக்கு. இது நம்ம மெய்யியல் வழிபாட்டில் ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. ஆனால் அதில் பெயர் இல்லைன்னு சொன்ன உடனே அதை புதுன்னு சொல்கிறாங்க. இப்போ திருவள்ளுவர் நல்ல நாடு அப்படிங்கிறதுக்கு 2 கொடுத்துருக்கிறது. செங்கோன்மைன்னு ஒரு அதிகாரம். செங்கோலை பற்றி இப்போ தப்பாக ஒரு கம்யூனிஸ்ட் பேசினார், இவர் கண்டிக்கலைங்கிறது வருத்தம்னு வச்சுக்கோங்க. இவரை போல் ஒருவர் கண்டிச்சிருக்கணும். இப்போ செங்கோன்மை அதிகாரத்தில் குறள் 543 அந்தணர் நூற்கும் அறத்திற்கும் ஆதியாய் நிற்பது மன்னவன் கோல். இந்த இடத்துல அந்தணர்னா பிராமணர்கள், நூல்னால் வேதங்கள், அறம்னா தர்மசாஸ்திரங்கள். பிராமணர்களின் வேதங்களுக்கும் தர்மசாஸ்திரங்களுக்கும் அடிப்படையாக இருக்க வேண்டியது மன்னவனின் செங்கோல். இது எந்த மதம்? சரி, இது நல்ல நாட்டுக்கு அடையாளம். மோசமான நாட்டுக்கு என்ன சார் அடையாளம்? குறள் 559 கொடுங்கோன்மை அதிகாரம். முறைகூடி மன்னவன் செய்யின் உரைகூடி பெய்யன பெயர். ராஜா சரியில்லைன்னு சொன்னால் மழை இல்லாமல் போயிடுங்கிறார். இதையே நீங்கள் வான் சிறப்புக்கு போனீங்கன்னா நீரின்றி அமையாது உலகு, வானின்றி அமையாது ஒழுக்கு. நாட்டில் இருக்கிற எல்லா ஒழுக்கமுமே அடங்கு. இப்போ இந்த ஒழுக்கத்தில் என்னெல்லாம் போகுங்கிறதுக்கு அதுக்கு முன்னாடி 2 குறள் சொல்லியிருக்கார். தவமும் தானமும் இல்லாமல் போய்டுன்றார். தவம்ங்கிறது துறவிகள் செய்கிறது, தானம்ங்கிறது பூஜை யஜ்யம் பண்ணி இது இல்லறத்தான் செய்கிறது. ஸோ இல்லறத்தான் தினந்தோறும் இவைகளை செய்யணும்னு குறிப்பு வருதா? அதுக்கு முன்னாடி குறள் சிறப்போடு பூஜனை செல்லாதே மழை இல்லாட்டிங்கிறார். சிறப்போடு பூஜனைங்கிற வார்த்தைக்கு தேவநேய பாவன உரையை எடுத்தீங்கன்னாலே அது நித்திய நைமித்தியம்ங்கிற அர்த்தம்.
நித்திய நைமித்தியம்னா தினசரி பூஜைகளும் பண்டிகை கால பூஜைகளும். கார்த்திகைன்னு சொன்னால் நம்ம விளக்கேற்றி ஸ்பெஷலாக பண்ணுறோம், வெவ்வேறு பண்டிகைக்கு ஸோ நித்திய நைமித்திய பூஜைகள் நடக்கிறதுங்கிற அவர் ஏற்றுக்கார். இன்னொன்று முதல் அதிகாரத்தில் 10 குறளில் 8 குறளில் அடித்தொழுதல்னு இருக்குது. ஸோ உருவ வழிபாட்டை ஏற்றுக்கிறார். சிறப்போடு பூஜனைங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கார். இந்த பூஜனைங்கிற வார்த்தை சம்ஸ்கிருதத்திலேருந்து வர்ற வார்த்தை. இப்போ இதை பூ செய்தல் தமிழ் அப்படின்னு சொல்லுவாங்க. பூசை அப்படிங்கிற வார்த்தை பரிபாடல்ல பூனைங்கிற அர்த்தத்தில் இருக்குது. இது திருப்பரங்குன்றம் கோவிலில் மன்மதிய நம்ம அகலிகை கதையில் அகலிகை தீண்ட பார்த்த கௌதமருக்கு கௌதம முனிவர் சாபம் விட பூனையாகி போனானே அப்படின்னு அந்த இடத்துல பூசைங்கிற வார்த்தை பூனையை குறிக்கிறதுக்கு பயன்படுத்தி. ஸோ பூசனைங்கிற சொல் பூஜைங்கிற அர்த்தத்தில் முதல் முறை திருக்குறளில் தான் வருது. ஸோ இப்போ இங்கே நாட்டில் இப்போ மோசமான இதுக்கு அடுத்த குறள் 560 மழை இல்லாட்டி எல்லா ஒழுக்கும் அதை விட மோசம் என்னன்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்கார். பயன் குன்றும் அறுதொழிலாளர் நூல் மறப்பர் காவலன் காவான் எனின். காவலன் காவான் எனின் எல்லாருக்குமே புரிஞ்ச வார்த்தை. ராஜா முறையாக ஆட்சி செய்யாவிட்டார். பயன் பசுக்கள் தரும் பயன் குறைந்துவிடும். அறுதொழிலாளர் நூல் மறப்பர். அறுதொழிலாளர்னா ஓதல் வேட்டல் அவை பிறர் செய்தல் ஈதல் ஏற்றல் அறுதொழிலாகுமே. இது 10 பாடல். பிராமணர்கள் ஷடகர்ம நிஷதர்னு பேர். அவர்கள் படிக்கணும், படிக்கிறத சொல்லித்தரணும், வேள்வி செய்யணும், மற்றவர்களுக்காக செய்யணும். ஸோ ஓதல் வேட்டல் அவை பிறர் செய்தல் ஈதல் ஏற்றல் இது மிச்ச 2 தொழில்ங்கிறாங்க. இப்போ இதுலேயும் பிரச்சனை இருக்குது. ஈதல்னா தானம் கொடுக்கறது. தானம் கொடுக்கறத தொழில்னு சொன்னால் ஏற்றல்ங்கிறது தானம் வாங்கிக்கிறது. அதை தொழிலான்னு கேட்பாங்க. அதாவது பிராமணனும் தனக்காக பிறரை வச்சும் யஜ்யம் பண்ணணும். ஸோ அதுக்காக வாங்கணும், அவனுக்கு தட்சணைன்னு வாங்கக்கூடாது. அதனால ஏற்றல் அப்படிங்கிற வார்த்தை இருக்குது. இது இந்த பாட்டுக்கு நான் தப்பாக அர்த்தம் பண்ணுறேன்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதுதான். அப்போ ராஜா முறையாக இல்லை என்றால் பசுக்கள் பயன் தராது, பிராமணர்கள் வேதத்தை மறப்பார். புறநானூறு 9வது பாட்டை எடுத்துக்கோங்க. அந்த பாட்டு பல்யாக சாலை முதுகுடுமி பெருவழுதின்னு பாண்டிய மன்னன் அவன் எதிரி நாட்டுக்கு போன உடனே அனௌன்ஸ் பண்ணுவான் போருக்கு. இந்த ஊரில் இருக்கிற பெண்கள், குழந்தைகள், பசுக்கள், பசுத்தன்மை கொண்ட பிராமணர்கள் மற்றும் அப்பாவிற்கு தனக்கு பித்திருக்கடன் செய்யக்கூடிய மூத்த புதல்வர்களை பெறாதவர்கள் நீங்கள்லாம் வெளியில் போயிடுங்க, உங்களை என் அம்பு கொல்லக்கூடாது. எதிரி நாட்டில் கூட பிராமணனை கொல்லக்கூடாதுங்கிறது தான் தமிழ் மரபு. ஸோ ஆரியர் பிராமணர் இதுங்கிறது வேணாம். கல்வியை அவன் ஒழுங்காக படித்து அவனுடைய அனுஷ்டானம் பண்ணுற பிராமணத்தை நான் சொல்கிறேன், எல்லாரையும் சொல்லலை. திருப்பி ஐ எம் மேக்கிங் இட் வெரி கிளியர். ஸோ அப்படி இருக்கிறத எப்படி மதிக்கணும் அப்படிங்கிறதான் இருக்குது. இவர் பிராமணர் இல்லைன்னா இன்றைக்கும் கிருபானந்த வாரியார் எல்லா இடத்துலையும் போற்றப்படுகிறார். இவருடைய ஸ்பீச்சஸ் பல ஆயிரம் வைரல் ஆகிட்டு இருக்கு. இவருக்கு மதிப்பு கொடுக்கறதுனா என்னன்னு எனக்கு தெரியல. எல்லாரும் கிரீடம் போட்டு இது பண்ணணுமான்னு எல்லாரும் போட்டுறோம். பிரச்சனை என்னன்னா ஆட்சிக்கு ஏற்ப பேசினால் சில பலன்கள் கிடைக்குங்கிறது பார்க்குறாரா? அதை அவர் வந்து அரசியல் ரீதியாக பேசுறது ஒரு இல்லை. அதில் இன்னொன்று அது ஒரு சைடு. இப்போ இந்த ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் இந்த HRNCக்கு சார்பாக அவர் சிலது பேசுகிறார், அது வருத்தம் தருது. பட் ஆரிய திராவிட இனவாதத்துக்கு சப்போர்ட்டிவாகவும் அவர் பழைய ஸ்பீச்சஸும் இருக்குது. நான் 5 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற ஸ்பீச்சஸை எடுத்து பார்த்தாலும் அதுலேயும் அந்த வாதம். ஏன்னா ரொம்ப நேரம் நம்ம யாரும் கேட்கறது இல்லை இன்னைக்கு. அப்படி போயிருந்தா கூட சீரியஸாக போகிறது இல்லை. இதுக்கு போனால் கூட மொபைலையோ இதையோ வச்சுன்னு தான் பண்ணுறாங்க. இப்போ நான் சீரியஸாக அவரை கேட்போன்னு கேட்டு பார்த்தால் அவருடைய இந்த ஆரிய இனவாதம், அதாவது சைவ வைஷ்ணவம்ங்கிறது வேதத்துக்கு மாறானது அப்படின்னு சொல்றதெல்லாம் வருத்தம் தருது. அதுதான் என்னுடைய பிரச்சனை. இன்னொன்று சொல்லிடுறேன் இதோட. மயிலாப்பூர் திருவள்ளுவர் கோயிலை பற்றி சொன்னார். 1973 அந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடந்தது. அங்கே தோண்டினப்போ ஒரு திருவள்ளுவர் சிலை கிடைத்தது. அந்த திருவள்ளுவர் 14ஆம் நூற்றாண்டு இறுதி அல்லது 15ஆம் நூற்றாண்டுன்னு தமிழக தொல்லியல் துறை டேட் பண்ணுச்சு. அந்த சிலையில் திருவள்ளுவர் பூணலோடும் நெற்றிப்பட்டையோடும் இருந்தார். ரொம்ப சின்ன சிலை, பட்டை டவுட்ஃபுல். நிச்சயமாக யோகப்பட்டை அப்படிங்கிற மரபில், அதாவது பூணல் வெளியில் தெரியக்கூடாது சிவாச்சாரியர்கள் மரபில், ஒன்று ரெட்டை பூணலாக போட்டுப்பாங்க, இல்லாட்டி பட்டை மாதிரி போட்டுப்பாங்க. தெளிவாக யோகப்பட்டையோடு தான் இருக்குது. அந்த சிலை இப்போ எங்கே இருக்குன்னே தெரியல. 2009 வரை அது மயிலாப்பூர் கோவிலில் இருந்தது. 2009 செம்மொழி மாநாட்டிற்காக கோயம்புத்தூர் எடுத்து செல்லப்பட்டது. மீண்டும் கோவிலுக்கு வரவில்லை. ஐயா சுகிசிவம் அவர்களே, அதை மீண்டும் கொண்டு வந்து தர கேட்டுக்கொள்கிறேன். மற்றபடி உங்களுடைய புலமை மீது எனக்கு மிகுந்த மதிப்பு உண்டு, ஆனால் தவறுகள் வருத்தம் தருகிறது. இதுதான் என்னுடைய கருத்து. நன்றி சார். பல கேள்வி. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச்.